இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து யோசுவா புத்தகத்தை ஆராய்ந்து வருகிறோம். அந்த வரிசையில் 12 பாடங்கள் யோசுவா புத்தகத்திலிருந்து நாம் ஆராய்ந்திருக்கிறோம். இந்த பாடம் யோசுவா புத்தகத்தை குறித்து கடைசி பாடம். இந்த கடைசி பாடம் எதை சார்ந்தது, எதை அடிப்படையாய் கொண்டது என்று நீங்கள் கேட்கலாம். இந்த கடைசி பாடமானது யோசுவா புத்தகத்தினுடைய கடைசி அதிகாரத்தை அடிப்படையாய் கொண்டது. புரியுதா உங்களுக்கு? யோசுவா 24ஆம் அதிகாரம் தான் யோசுவா புத்தகத்தினுடைய கடைசி அதிகாரம். இந்த 24ஆம் அதிகாரத்தில் மொத்தம் எத்தனை வசனம் இருக்குது பாருங்க. மொத்தம் 33 வசனங்கள் இருக்கிறது. இந்த 33 வசனங்களை நம்ம கூர்ந்து கவனிக்கும் பொழுது அதை நம்ம 4ஆக பிரிக்கலாம் பாருங்க. இந்த 4 விஷயங்கள் என்ன? முதல்ல யோசுவா ஒரு உரை ஒன்று நிகழ்த்துகிறார். யோசுவாவின் உரை அல்லது பேச்சு, இதுதான் முதல் விஷயம். அடுத்தது யோசுவா ஒரு அழைப்பு ஒன்று கொடுக்கிறார், அதுதான் 2வது விஷயம், யோசுவாவின் அழைப்பு. 3வது இஸ்ரவேலர்களின் பதில். அழைப்பு கொடுத்தார் இல்லையா, அப்போ அதற்கான பதில் தான் 3வது விஷயம். 4வது விஷயம், இஸ்ரவேலினுடைய பதில் வந்த பிற்பாடு யோசுவாவின் பதிலும் யோசுவாவின் செயலும். ஒரே ஒரு செயல் ஒன்று அவர் செய்கிறார். என்ன செயல் செஞ்சார், என்ன பதில் கொடுத்தார்? ஆக 4 மிக முக்கியமான விஷயத்தை உள்ளடக்கி இருக்கிறது தான் இந்த அதிகாரம். யோசுவாவின் உரை, யோசுவாவின் அழைப்பு, இஸ்ரவேலர்களின் பதில், யோசுவாவின் பதிலும், யோசுவாவின் செயலும். என்னமோ ஒரு செயல் செய்கிறாரு சொல்லி பார்க்க போகிறோம். சரி, ஜெபத்தோடு படிக்கலாமா? வாங்க. அன்புள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காக நன்றி தகப்பனே. இப்பொழுதும் யோசுவா புத்தகத்திலிருந்து நாங்கள் கடைசி அதிகாரத்தை நாங்கள் தியானிக்கும்படியாக வந்திருக்கிறோம். இந்த கடைசி அதிகாரம் கடைசி கால மக்களுக்கு எங்களுக்கு என்ன பாடத்தை வைத்திருக்கிறது என்பதை படிக்கும்படியாக வந்திருக்கிறோம். ஒரு விசை எங்களுடைய பெருமைகளை எல்லாம் மன்னிங்கப்பா. ஒரு விசை நாங்கள் செய்த செயல்கள் தவறான செயல் மட்டுமல்ல ஆண்டவரே, செய்ய தவறின நன்மையான செயல்களுக்காகவும் நாங்கள் வருந்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் மறந்திருப்போமானால், ஆண்டவரே தெரிந்திருந்து செய்யாமல் போனோமானால் அதையும் மன்னித்தரணும். விசேஷமாக எங்களை தாழ்த்தி வசனங்கள் புரியும்படி கிருபை தாரும். இந்த ஜெபத்தை நாங்கள் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 13வது பாடம் யோசுவாவின் 24ஆம் அதிகாரத்தை அடிப்படையாய் கொண்டது. 24ஆம் அதிகாரம் 4 விஷயத்தை குறித்து படிக்க போகிறோம்னு சொல்லி சொன்னேன். 24ஆம் அதிகாரம் 4 விஷயங்களை வைத்துதான் பிரிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த முதல் விஷயம் என்ன? முதல்ல யோசுவா 23ஆம் அதிகாரத்தில் யாரை அழைத்தார்? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? போன பாடத்தில் படித்தோம். யோசுவா அவர் தலைவர்களெல்லாம் மூப்பர்களெல்லாம் அழைத்து அவர் பேசினார் என்று பார்க்குறோம். இங்கே யோசுவா 24ல் யாரை அழைக்கிறார்? 24 வசனம் 1ஐயும் 24 வசனம் 2ஐயும் நான் வாசிக்கிறேன், நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் பாருங்கள். கேள்வி புரியுதா உங்களுக்கு? யோசுவா இந்த முறை யாரை அழைத்து உரையாற்ற ஆரம்பிக்கிறார்? பின்பு யோசுவா இஸ்ரவேலின் கோத்திரங்களை எல்லாம் சீகேமிலே கூடி வர பண்ணி. என்னவா? யாரை அழைக்கிறாரு? பின்பு யோசுவா இஸ்ரவேலின் கோத்திரங்களை எல்லாம் சீகேமிலே கூடி வர பண்ணி இஸ்ரவேலின் மூப்பரையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் வரவழைத்தான். அவர்கள் தேவனுடைய சந்நிதியில் வந்து நின்றார்கள். முதல்ல யார் அழைக்கிறாப்புல? கோத்திரங்களை எல்லாம் அழைக்கிறாப்புல. அடுத்தது போன அதிகாரத்தின்படி அங்க மூப்பர்களையும் கூட இவங்க அழைக்கிறாங்க. வசனம் 2 பாருங்க, இன்னும் தெளிவா இருக்கும். அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி. 23ஆம் அதிகாரம் மூப்பர்கள்ட்ட செய்தி கொடுக்கப்படுகிறது, தலைவர்கள்ட்ட செய்தி கொடுக்கப்படுகிறது. 24ஆம் அதிகாரம் டோட்டல் பப்ளிக், சரிங்களா, எல்லா ஜனங்களுக்கு அங்க உரையை அவர் ஆற்ற விரும்புகிறார். சரி, என்ன உரையை ஆற்ற விரும்புகிறார் அப்படின்னா, வசனம் 2 முதல் வசனம் 13 வரைக்கும் அவர் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே வரார். அந்த விஷயம் என்ன விஷயம் சொல்லிட்டு வராரு அப்படின்னா பாருங்க, அதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. யார் பேசுறாங்களாம்? இங்க சாமுவேல் பேச வரல, கர்த்தர் பேச வராரு. சரி, கர்த்தர் ஒன்று அவர் டைரக்டா பேசலாம், இல்லைன்னு சொன்னா அவர் தெரிந்து கொண்ட நபர் மூலமாக பேசலாம். எப்பொழுதுமே பெரும்பாலான நேரங்களில் அவர் ஒரு நபரை எடுத்து அந்த நபர் வழியாக பேசுவது உண்டு. மோசேயை எடுத்து பேசினார், சாமுவேல் மூலமாக பேசினார், இப்படிலாம் இருக்குது. ஆனால் there are times, சில சமயங்களில் தேவன் அவரே நேரடியாக பேசிடுவாருங்க. அதாவது அந்த
பாத்திரம், தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம் இருக்க, அவங்க வெறும் உடலா மட்டும்தான் இருப்பாங்க. அப்ப எல்லாமே தேவன் டைரக்டா பேசுவார். இங்க எப்படின்றத கவனிக்கலாமா? கர்த்தர் சொல்லுகிறதாவது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். நீங்க கவனிக்கணும். நான் நதிக்கு அப்புறத்திலே இருந்த உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாம் அழைத்து கொண்டு வந்து அவனை கானான் தேசம் எங்கும் சஞ்சரிக்க செய்து அவன் சந்ததியை திரட்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன். இந்த வார்த்தை நான் என்ற வார்த்தை கவனிங்க. நான் தான் அவங்களை அழைச்சேன் அப்படின்னு சொல்றாரு. வசனம் 5, நான் மோசேயையும் ஆரோனையும் அனுப்பி. யார் அனுப்புறாங்க? மோசேயையும் ஆரோனையும் நான் தான் அனுப்புறேன் அப்படின்றாங்க. 3வது பாருங்க, நான் செய்த பின்பு உங்களை புறப்பட பண்ணினேன். உங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினது நான் தான். 4வது பாருங்க, நான் உங்களை பிதாக்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ண போது சமுத்திர கரைக்கு வந்தீர்கள். சமுத்திர கரைக்கு எப்படி வந்தீங்க? நான் தான் உங்களை சமுத்திர கரை கொண்டு வந்து சேர்த்தேன். வசனம் 7ல பாருங்க, நான் எகிப்திலே செய்ததை உங்கள் கண்கள் கண்டது. 5. அப்ப மீண்டும் 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 ஒரு வார்த்தை வருது. அந்த வார்த்தை நான். நான். அப்ப இங்க ஆண்டவர் யோசுவா வழியாக தான் பேசுறாரு. ஆண்டவர் யோசுவா வழியாக பேசினாலும் இப்ப ஆண்டவரே பேசுறாரு. கவனிச்சிங்களா? யோசுவா அவர் ஒரு உடலாக மாத்திரம் தான் இருக்கிறாரு. இப்ப டைரக்டா தேவன் பேசுறாரு. நான் 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 நான். அவர் வெறும் ஒரு கருவியாக தான் இருக்கிறாரு. ஆனா இப்ப டைரக்டா ஆண்டவரே பேசிட்டு இருக்கிறாரு என்கிற விஷயத்தை பார்க்க முடிகிறது. இப்ப யோசுவா மரிக்கும் தருவாயில 110 வயசு கிட்டத்தட்ட இருக்கும் பொழுது மூப்பர்களை அழைத்து பேசினாப்புல. இப்ப ஜனங்களை எல்லாம் அழைத்து அந்த 110 வயசுல கூட அவர் பேசலங்க. தேவன் என்னமோ ஜனத்துக்கு பேச வராரு. தேவன் என்ன பேச வராரு அப்படின்னா, வசனம் 2ல பாருங்க, தேவன் என்னமோ ஒரு காரியத்தை செய்தார். பாருங்க என்னன்னா, பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனாக தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்தில் குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உன் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து. அப்போ முதல் விஷயம் ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்தேன். புரியுதா? அப்ப அவங்கெல்லாம் வேறே தேவர்களை சேவித்து கொண்டிருக்கும் பொழுது நான் தான் அவர்களை அழைத்தேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அடுத்தது பாருங்க, அதே வசனத்துல அவனுக்கு, அதாவது ஆபிரகாமுக்கு ஈசாக்கை கொடுத்தேன். அவனுக்கும் அவன் மனைவிக்கும் பிள்ளை பேறு முடியாம இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நான் அவனுக்கு ஆபிரகாமுக்கு ஈசாக்கை கொடுத்தேன். அப்ப ஈசாக்கை கொடுத்தது யாரு? ஆண்டவர் தான். ஆபிரகாமை அழைத்தது யாரு? ஆண்டவர் தான். வசனம் 5 பாருங்க, நான் மோசேயையும் ஆரோனையும் அனுப்பி எகிப்தியரை வாதித்தேன். ஆண்டவர் தன்னுடைய ஜனத்திற்காக எகிப்தியரை வாதிக்கிறாரு. எப்படி? மோசேயை அனுப்பி வாதிக்கிறாரு. இப்ப அப்படி நான் அவர்கள் நடுவிலே நான் செய்த பின்பு உங்களை புறப்பட பண்ணினேன். நான் உங்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ண போது சமுத்திர கரையை வந்தீர்கள். அப்ப செங்கடல் வழியாக கடந்து கரைக்கு வந்து சேர்ந்தது எப்படி? நான் தான்ப்பா. நான் தான் ஆபிரகாம் அழைத்தேன். நான் தான் ஆபிரகாமுக்கு ஈசாக்கை கொடுத்தேன். நான் தான் எகிப்தியருக்கு வாதையை கொடுத்தேன். நான் தான் உங்களை காப்பாற்றி சமுத்திர கரையை கடந்து வர பண்ணினேன். இப்ப பாருங்க வசனம் 7, நான் எகிப்திலே செய்ததை உங்கள் கண்கள் கண்டது. பின்பு வனாந்திரத்தில் அநேக நாள் சஞ்சரித்தீர்கள். அப்ப அந்த எகிப்தியர்கள்லாம் பின்தொடர்ந்து வந்தாங்க. அவங்களையெல்லாம் சமுத்திரத்தின் வழியாக வரும்பொழுது இந்த சமுத்திரத்தினாலே அவங்கள அழிச்சேன். அது நான் தான். யாருக்காக? உங்களுக்காக தான் செஞ்சேன் அப்படின்றார். என்ன? அதுக்கப்புறம் வசனம் 8 பாருங்க, அதற்கு பின்பு உங்கள் யோர்தானுக்கு அப்புறத்திலே குடியிருந்த எமோரியரின் தேசத்திற்கு கொண்டு வந்தேன். அவர்கள் உங்களோடு யுத்தம் பண்ணுகிற போது அவர்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தேன். ஆபிரகாமை அழைத்த தேவன், ஈசாக்கை கொடுத்த தேவன், எகிப்தியருக்கு வாதையை கொடுத்த தேவன், எகிப்தியர்களை எல்லாம் யாரெல்லாம் துரத்துனாங்களோ அவங்களையெல்லாம் அழிச்ச தேவன், அதுக்கப்புறம் ஜனங்களை செங்கடலை கடக்கும்படி செய்த தேவன், இப்பொழுது எமோரியரை ஆண்டவர் தேவனுடைய ஜனத்தின் கையில ஒப்பு கொடுத்தாரு. அப்ப அந்த வெற்றிக்கு காரணம் யாரு? தேவன் தான். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் பாருங்க, வசனம் 9லயும் வசனம் 10லயும் சொல்லுது,
பிலேயாமுக்கு செவி கொடுக்க எனக்கு சித்தமில்லாததினாலே அவன் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தான். இவ்விதமாய் உங்களை அவன் கைக்கு தப்புவித்தேன். அப்ப பிலேயாமு, பாலாக்கு இவங்களுடைய தந்திர திட்டங்கள்ல இருந்து நான் தான் உங்களை தப்புவித்தேன் அப்படின்றார். ஆபிரகாம் அழைச்சாராம் 1, ஆபிரகாமுக்கு ஈசாக்க கொடுத்தாராம் 2, அதுக்கப்புறம் எகிப்தியருக்கு வாதையை கொடுத்தாராம் 3. எகிப்தியன் மக்களை வாதிக்கிறது மட்டுமில்லை, யார் யாரெல்லாம் தொடர்ந்து வந்தாங்களோ அவங்களையெல்லாம் சமுத்திரத்தால் அழிச்சாராம் 4. அதற்கப்புறம் அவர்களுக்கு செங்கடலை கடக்கும்படி செய்தாராம் 5. அதற்கப்புறம் எமோரியரின் ராஜாக்களை எல்லாம் ஒப்பு கொடுத்தார் 6. பிலேயாமை ஆண்டவர் அவனுக்கு அனுமதி கொடுக்காம அவன் கையில இருந்து ஆண்டவர் காப்பாத்தினாரு 7. அதற்கப்புறம் பாருங்க வசனம் 11, பின்பு யோர்தானை கடந்து எரிகோவுக்கு வந்தீர்கள். எரிகோவின் குடிகளும் எமோரியரும் பெருசியரும் கானானியரும் ஏத்தியரும் கிர்காசியரும் ஏவியரும் எபூசியரும் உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்கள். ஆனாலும் அவர்களை நான் உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தேன். அப்ப கானான் தேசத்துல உள்ள ராஜாக்களை எல்லாம் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தாராம். அதற்கப்புறம் ஏமோரின் 2 ராஜாக்கள் உங்கள் பட்டயத்தினால் உங்கள் வில்லினாலும் நீங்கள் துரத்தவில்லை. நான் குளவிகளை அனுப்பி நான் அவங்களை துரத்தினேன். இது ஆண்டவர் செஞ்சிருக்கிறார். எல்லாம் செஞ்சுட்டு சொல்றாரு, அப்படியே நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும் நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகளில் குடியிருக்கிறீர்கள். நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களின் பலனையும் ஒலிவ தோப்புகளின் பலனையும் புசிக்கிறீர்கள் என்றார். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் கட்டாத பட்டணத்துல குடியிருக்கிறீங்க, நீங்கள் நாட்டாத திராட்சை பழத்தினுடைய பலனை புசிக்கிறீங்க. இந்த இடத்த கொடுத்தது நான் தான். ஆக நீங்கள் லிஸ்ட் போடுங்க. ஆபிரகாமை அழைத்தது முதல் நீங்கள் கட்டாத பட்டணத்துல குடியேறுகிற வரைக்கும் எல்லாமே மீண்டும் மீண்டுமாக வர்ற வார்த்தை நான் தான் செஞ்சேன், நான் தான் செஞ்சேன், நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லி கொண்டே இருக்கிறார். அப்ப இந்த 13 வசனங்களும் எதை சொல்லி காட்டுதுன்னா, இஸ்ரவேல் மக்களுடைய வரலாற்றை சொல்லுது. அந்த வரலாற்றுல யார் மிக முக்கியமான கதாபாத்திரம் எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம்? என்ன வார்த்தை ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது? நான் தான் செஞ்சேன், நான் தான் செஞ்சேன், நான் தான் செஞ்சேன், கர்த்தர் தான் இதை செய்து கொண்டே இருக்கிறார் அப்படின்றது புரிந்து கொள்ள முடியுது. இப்ப கர்த்தர் தான் செஞ்சாரு அப்படின்ற வார்த்தையை ஏன் யோசுவா அவனுடைய உரையில முதல்ல வைக்கிறாரு? பத்தி ஆபிரகாம் அழைத்தது தேவன் தான், ஈசாக்க கொடுத்தது தேவன் தான், எகிப்தியரை வாதித்தது தேவன் தான், எகிப்தியரை அழிச்சது தேவன் தான், ஒவ்வொரு இடத்துலயும் தேவன் தான் வராரு. இப்படி தேவன் செய்த கடந்த கால செயல்களை ஏன் யோசுவா சொல்ல வேண்டும்? சரிங்களா? அருமையான ஒரு வாக்கியம் ஒன்று இருக்குது பாருங்க. அந்த வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன். முற்பிதாக்களும் தீர்க்கதரிசிகளும் 508வது பக்கம் 2வது பேரா. அவர்கள் அவருடைய அன்பையும் இரக்கத்தையும் குறித்து உணர்வடைந்து உண்மையோடும் சத்தியத்தோடும் அவரை சேவிக்கும்படியாக தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகளை மீண்டும் நினைவு கூர்ந்து இஸ்ரவேலின் சரித்திரத்தை மீண்டும் ஒரு முறை யோசுவா விமர்சித்தான். எதிர்த்தவேலுடைய சரித்திரத்தை ஏன் மீண்டும் ஒரு முறை விமர்சிக்கிறான் அப்படின்னா, பைபிள் சொல்லுது, அவர்கள் அவருடைய அன்பையும் இரக்கத்தையும் குறித்து உணர்வடையும். அன்பையும் இரக்கத்தையும் குறித்து புரிந்து கொள்வதற்காக ஆண்டவர் என்னெல்லாம் செஞ்சிருக்கிறார் என்பதை உணர்த்துறான். 110 வயசுல இந்த வயதான மரிக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய யோசுவாவுடைய பேச்சாற்றலை கவனிக்கிறீங்களா? எவ்வளவு ஞானமா அணுகிறார் பார்த்தீங்களா? இங்க தேவன் உங்களுக்காக என்ன செய்தார் அப்படின்னு சொல்லும்போது தேவன் அவர்கள் மேல் வைத்த அன்பை ஃபோக்கஸ் பண்றார். அப்ப நீங்களும் நானும் தேவனுடைய அன்பை குறித்து பிறருக்கு சொல்ல வேண்டும். அன்பை குறித்து சொன்னோம்னா அவங்க நல்ல செயல்களுக்குள்ள வருவாங்க. தேவனுடைய அன்பை குறித்து நம்ம பேசுறோமா? தேவனுடைய அன்பை குறித்து நம்ம வேத பாடம் கொடுக்குறோமா? யோசிச்சு பாருங்க. அப்ப யோசுவா முதலாவது அவருடைய உரையில அவருடைய அன்பையும் அவருடைய இரக்கத்தையும் குறித்து பேசியிருக்கிறார். சரி, இப்ப அவருடைய அன்பையும் இரக்கத்தையும் குறித்து ஏன் யோசுவா பேச வேண்டும்? அதுதான் இப்ப 2வது பகுதிக்கு போறோம். யோசுவா 24ஆம் அதிகாரத்துல 2வது பகுதிக்கு நம்ம போகலாம். யோசுவாவுடைய அழைப்பு, என்னமோ ஒரு அழைப்பு ஒன்று கொடுக்குறாப்புல. அந்த அழைப்பு என்ன பார்க்கலாமா? வாங்க. யோசுவா 24ஆம் அதிகாரம் 14-15 வாசிக்கலாம். யோசுவா 24-14-15. அதில் முதல் வார்த்தை கவனிங்க. ஆகையால். என்ன?
அதனால தான் சொல்கிறோம், முதல் 13 வசனங்கள் ஒரு பகுதி, 14, 15 ஒரு பகுதி. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு மற்ற பகுதிகளுக்கும் முதல் 13 வசனமும் அப்படியே பிரியுது. எதனால? 14ஆம் வசனம் சொல்லுது ஆகையால். அப்ப இது வரைக்கும் நான் தான் அழைப்பித்தேன், நான் தான் அவங்கள வாதித்தேன், நான் தான் கொடுத்தேன், இப்படி நான் தான் செஞ்சேன், நான் தான் கர்த்தர், நான் தான் செஞ்சேன் அப்படின்ற அவன் கொஞ்சம் ஞாபகத்துக்கு கொண்டு வரார். ஏன் நான் தான் நான் தான் நான் தான் சொல்றாருன்னா, எவ்வளோதான் வாங்கினாலும் மறந்துடுறாங்க போல் தெரியுது. எனவே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறார். இப்ப ஞாபகப்படுத்திட்டு வசனம் 14ல ஆகையால் அப்படின்னு சொல்றாரு. ஆகையால் சொல்லி என்ன சொல்றாரு பாருங்க, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவிக்க தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். வசனம் 14ல மட்டும் ஒரு வார்த்தை பலமுறை வருது, கவனிச்சிங்களா? சேவித்து, சேவித்த, சேவியுங்கள். 14ல மட்டும் 3 முறை வருதுங்க. 15ல பாருங்க, நான் வாசிக்கிறேன். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்றே தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்திலே உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்திற்கு குடிகளாகிய எம்மோரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோம் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். எத்தனை முறை வார்த்தை வருது? சேவிங்க, சேவித்து. அப்ப இங்க வசனம் 14, 15 என்ன சொல்லுது அப்படின்னா, முக்கியமான சில விஷயத்தை பேசுகிறது. நீங்க கர்த்தரை சேவிக்கிறீங்கன்னா கர்த்தரை சேவிங்க. இல்ல அந்த தேசத்தின் குடிகளுடைய தேவர்களை சேவிக்கிறீங்கன்னா அவங்கள சேவிங்க. என்ன, ஒண்ணு கர்த்தரை சேவிக்கிறீங்கன்னா கர்த்தரை சேவிங்க, இல்ல அந்த கானான் தேசத்தின் குடிகளினுடைய தேவர்களை சேவிக்கிறீங்கன்னா தேவனை சேவிங்க. ஆனா நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரை சேவிப்போம். அப்ப அன்பையும் இரக்கத்தையும் முதல்ல சொல்லிட்டு இங்க ஒரு அழைப்பு கொடுக்குறாப்புல, கர்த்தர்னா கர்த்தரை சேவி, இல்லைன்னு சொன்னா அந்த தெய்வங்களை நீ சேவி. யார் ஒரு பக்கமாவது வா, 2 பக்கமும் இருக்காத அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. இப்ப கர்த்தரை சேவிக்கணும்னா என்ன செய்யணுமா? வசனம் 14 கவனிங்க. ஆகையால் நீங்கள் நல்லா கவனிக்கணும். கர்த்தரை சேவிக்கணும்னா இங்க ஒரு விஷயம் இருக்குங்க. வசனம் 14 பாருங்க. ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவிங்கள். அப்ப கர்த்தரை எப்படி சேவிக்க முடியும்? நீங்க அந்நிய தேவர்களை வச்சிருக்கிறீங்க, அதை அகற்றுனா தான் நீங்க கர்த்தரை சேவிக்க முடியும். ஹவு கேன் யூ வர்ஷிப் காட்? அப்ப நீங்க எப்படி தேவனை தொழுகை செய்ய முடியும்? சேவிக்கிறதுனா தொழுகை செய்யறது. அப்ப எப்படி தொழுகை செய்ய முடியும்? உங்கள்கிட்ட அந்நிய தெய்வங்கள் இருக்கும் பொழுது, நீங்க அந்நிய தேவர்களை உபசரித்து கொண்டிருக்கும் பொழுது நீங்க கர்த்தரை சேவிக்க முடியாது. அப்ப நீங்க கர்த்தரை சேவிக்கணும்னா அந்த தெய்வங்களை எல்லாம், அந்த சுரூபங்களை எல்லாம் நீங்கள் விட்டு விலக வேண்டும் அப்படின்னு சொல்றார். சரி, இப்ப எப்படி சேவிக்கணுமா? நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவருக்கு உத்தமமும் உண்மையுமாய் சேவி. எப்படியா? கர்த்தருக்கு பயந்து நீங்க உண்மையாய் நீங்க சேவிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாருங்க, முதல்ல என்ன அழைப்பு யாருக்கு? இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கிறாரு. அன்பெல்லாம் உங்களுக்கு தேவன் இப்படிலாம் செஞ்சபடினால நீங்க ஒரு முடிவு பண்ணுங்க. கர்த்தரை சேவிக்க போறீங்களா அல்லது கானானினுடைய தெய்வங்களை சேவிக்க போறீங்களா? ஒரு முடிவுக்கு வாங்க. இன்றே தெரிந்து கொள்ளுங்கள். இதுதான் தலைப்பு. இன்றே தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னா அவங்க 2 பக்கமும் இருக்கிறாங்க போல் தெரியுது. அப்ப கர்த்தரை சேவிங்கள், நான் கர்த்தரை சேவிங்க. இல்ல அவங்கள சேவிக்கணும், அவங்கள சேவிங்க, நடிக்காத அப்படின்ட்டு சொல்றாரு. அப்ப கொஞ்சம் யோசிப்போம். இங்க ஜனம் ஒருவேளை அந்த கானான் தேசத்தை பங்கிட்ட பிற்பாடு அந்த 20 வருஷம் ரெஸ்ட் டைம்ல படிச்சோம்ல போன வாட்டி, அந்த 20 வருஷம் நேரங்கள்ல கானானியர்களை விரட்டினவர்கள் கானானினுடைய விக்கிரகங்களை வீட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்களோ, சபைக்குள்ள கொண்டு வந்துட்டாங்களோ, நாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்களோ. அதனாலதான் சொல்றாரு, கர்த்தரை சேவிங்க. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை சேவி. இல்ல அவங்க தானே, அவங்க பக்கம் போ. இப்ப 110 வயசுல இந்த வயசான தாத்தாவுக்கு அவர் அமைதியா இருந்திருக்கலாம். அவரை தட்டி எழுப்பி விட்டது தெரியுமா? ஜனங்கள் ஸ்லோவா தப்பு செய்ய ஆரம்பிக்கிறாங்க போல் தெரியுது. அதனாலதான் கர்த்தர் தெய்வம் சொன்னா கர்த்தரை வணங்குப்பா,
பாகால் தெய்வம்னா பாகால வணங்குப்பா அப்படின்னு அழைப்புக்குள்ள வந்துட்டாரு. அப்ப எந்த ஆட்களை விரட்டினாங்களோ அந்த ஆட்களினுடைய தெய்வங்களை இவங்க ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்ப இதை குறித்து தீர்க்க தரிசனாவி என்ன சொல்லுதுன்னு கவனிங்களேன். ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை சொல்லுகிறது. தேவன் இஸ்ரவேலின் மேல் கொண்டிருந்த நன்மையானவைகளை கூறிய பிறகு, என்ன நன்மையானவைகளை கூறிய பிறகு யாரை சேவிப்பார்கள் என்பதை தெரிந்து கொள்ளும்படி யெகோவாவின் நாமத்திலே அவன் அவர்களை அழைத்தான். யார் இந்த அவன்? யோசுவா அவர்களை அழைத்தான். விக்கிரக வணக்கம் ஓரளவுக்கு இன்னும் ரகசியமாக பழக்கப்பட்டிருந்தது. கவனிச்சிங்களா? விக்கிரக வணக்கம் இன்னும் ஓரளவுக்கு ரகசியமாக பழக்கப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த பாவத்தை இஸ்ரவேலிலிருந்து அழிக்கக்கூடிய ஒரு தீர்மானத்திற்கு அவர்களை கொண்டு வர யோசுவா இப்பொழுது முயற்சித்தான். ஒரு தீர்மானத்தை கொண்டு வர யோசுவா முயற்சிக்கிறான். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்றே தெரிந்து கொள்ளுங்கள் என்றான். கட்டாயத்தினால் அல்ல, முழு மனதோடு தேவனை சேவிக்க செய்ய அவரை நடத்தும்படி யோசுவா வாஞ்சித்தான். தேவனிடம் காண்பிக்கும் அன்பே மதத்தின் அஸ்திபாரமாய் இருக்கிறது. பலனை குறித்த நம்பிக்கையினால் மாத்திரமோ அல்லது தண்டனை குறித்த பயத்தினாலேயோ இந்த சேவையில் ஈடுபடுவது எந்த நன்மையும் செய்யாது. மாய்மாலத்தையும் சடங்கான ஆராதனையும் விட வெளிப்படையான மீறுதல் தேவனை அதிகம் காயப்படுத்தாது. தேவன் செய்த நன்மைகளெல்லாம் சொன்ன பிற்பாடு யாரை சேவிப்பீங்கன்றதை நீங்க முடிவு பண்ணுங்க. ஆனா மாய்மாலமா செஞ்சிடாதீங்க. ஏன்னா வெளிப்படையான தவறை விட இந்த மாய்மாலான காரியம்தான் அவர் அதிகமா அவருக்கு வேதனை கொடுக்குது. ஏன்னா பேருக்கு அவர்கிட்ட இருக்கிறது, அல்லது ஒரு ஆதாயத்திற்கு இருக்கிறது, அல்லது பயத்தினாலே செயல்படுவது, அது அவரை ரொம்ப காயப்படுத்துதான். என்ன அப்ப இங்க யோசுவா அன்பை குறித்து, தேவன் செய்த நன்மைகளை குறித்து முதல்ல சொன்னிய பிற்பாடு அடுத்தது ஒரு அழைப்பு. அந்த அழைப்பு எதற்கா? தீர்மானத்திற்கு வர அழைப்பா. என்ன தீர்மானமா? நீங்க அந்நிய தேவர்களை விட்டுட்டு கர்த்தரை செய்வீங்க, கர்த்தரை செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழைப்பு கொடுக்குறான். ஆனா நடிச்சிடாதீங்க, மாய்மாலம் மட்டும் கூடாது அப்படின்னு சொல்றான். அப்ப இங்க எப்பொழுது அழைப்பு வர வேண்டும், எப்பொழுது தீர்மானம் வர வேண்டும்? தீர்மானம் எப்போ வருது? ஒரு நன்மைகளை புரிந்து கொண்ட பிற்பாடு, தேவன் நமக்காக என்ன செய்தார் என்பதை புரிந்து கொள்ளும் பொழுது நாம் தீர்மானத்துக்கு வர முடியும். ஆக தீர்மானத்தினுடைய நோக்கம் புரியுதா? யோசுவாவினுடைய உரையில முதல்ல தேவன் செய்த நன்மைகளை வைக்கிறார், அல்லது தேவனுடைய அன்பையும் அவருடைய இரக்கத்தையும் வைக்கிறார். எதுக்காக வைக்கிறார்? தீர்மானத்திற்கு வரும்படி அவர் அழைக்கிறார். அப்ப தீர்மானத்திற்கு நாம் வந்திருக்கிறோமா? பல பல சத்தியங்களை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். சில சத்தியத்துல நாம் இன்னும் தீர்மானம் எடுக்காமலே இருக்கிறோம். அது உங்களுக்கு புரியுதா? அந்த சத்தியம் என்னன்னு ஆண்டவர் உணர்த்துறாரா? கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனா தீர்மானத்திற்கு இதை நான் என் உள்ளத்திற்குள் எடுத்துட்டு போறேன், என் சிந்தைக்குள் எடுத்துட்டு போறேன் அப்படின்ற தீர்மானத்திற்குள்ள நீங்க வந்துட்டீங்களா? ஆக நம்முடைய பேச்சுல முதல்ல தேவனுடைய அன்பை, தேவன் செய்த நன்மைகளை முன்வைக்க வேண்டும். இரண்டாவது, பிறரை தீர்மானத்திற்கு வர அழைக்க வேண்டும். அன்பை சொன்னாதான், நன்மையான காரியங்களை சொன்னாதான் தீர்மானத்திற்கு நம்ம அழைக்க முடியும். தீர்மானத்துக்கு அழைக்கலன்னா அன்பை சொல்லி வேஸ்ட்டு. சரிங்களா? இப்ப முதல் விஷயம் யோசுவாவினுடைய உரை. அடுத்தது யோசுவாவினுடைய அழைப்பு, தீர்மானத்திற்கான அழைப்பை பற்றி பார்த்துட்டோம். இதெல்லாம் சொன்ன பிற்பாடு கர்த்தர் தான் தெய்வம்னா கர்த்தரை வணங்கு, அல்ல அவங்க தானே, அவங்க பக்கம் போ, மாய்மாலை மட்டும் பண்ணாதன்னு சொன்னால. மூன்றாவது, இஸ்ரவேலினுடைய பதில் என்ன? இப்போ என்ன இஸ்ரவேல் பதில் கொடுக்குறாங்க பாருங்க. வசனம் 16 பாருங்க, 24ஆம் அதிகாரம் வசனம் 16. அப்பொழுது ஜனங்கள் பிரதியுத்தரமாக, வேறே தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமாக இருப்பதாக. என்ன கர்த்தரை விட்டு விலகுவதா? அப்போ எதுக்குப்பா வீட்டில் விக்கிரகம் வச்சிருக்கிற? சரி பார்ப்போம். வசனம் 17. நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து நாம் நடந்த எல்லா வழிகளையும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே. தேசத்திலே குடியிருந்த எமோரியர் முதல் சகல ஜனங்களையும் கர்த்தர் நமக்கு முன்பாக துரத்தினாரே.
ஆகையால் நாங்கள் கர்த்தரை சேவிப்போம், அவரே நம்முடைய தேவன் என்றார்கள். இப்ப ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களா இருந்தாங்களா? இல்லை. வீட்டில் விக்கிரகம் வச்சிருந்தாங்க, மனசுல விக்கிரகம் வச்சிருந்தாங்க. இங்க யோசுவா அழைப்பு கொடுக்கும்போது நாங்க கர்த்தரை தான் சேவிப்போம், கர்த்தரை தான் தொழுகை செய்வோம்னு சொன்னாங்க. எதற்கு? ஒன்று, அவர் செய்த பெரிய அற்புதம் நாங்கள் பார்த்துருக்குறோம். 2, அவர் இந்த ஜனங்கள் மத்தியிலே அந்த வனாந்தரத்தின் வழியாக வந்தபோது ஜனங்கள் மத்தியில் நம்மளை காத்தாரு, அவங்களெல்லாம் துரத்தி அடிச்சாரு. அந்த மாதிரி தேவன் யாரும் கிடையாது, இவர் தான் மெய்யான தேவன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம். ரைட்டா? இப்போ நல்லா கவனிங்க. யோசுவா அன்பை குறித்து பேசினார், இரக்கத்தை குறித்து பேசினார், தேவன் செய்த நன்மையான காரியங்களை குறித்து பேசினார். அடுத்தது, நீங்க தீர்மானத்துக்கு வாங்க. ஒன்று விக்கிரகத்தோடு இருந்துருங்க, இல்லைன்னு சொன்னா விக்கிரகத்தை தூக்கி போடுங்க, தேவன்கிட்ட வாங்க அப்படின்னு ஒரு தீர்மானத்திற்கான அழைப்பை கொடுத்தார். இப்போ இந்த அழைப்பை கொடுத்த போது அழைப்பை ஏற்றுக்கிட்டாங்களா? ஆமா, நிச்சயமா ஏற்றுக்கிட்டாங்க. இந்த அழைப்பை எப்படி அவங்களால ஏற்றுக்க முடிஞ்சிச்சு? வாங்க ஒரு அழகான வாக்கியத்தை நம்ம வாசிப்போம். 509வது பக்கம் 2வது பேரா. தலைவனின் இருதயத்தை ஏவி இருந்த அதே பரிசுத்த வைராக்கியம் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவருடைய மன்றாட்டுக்கள் வேறே தேவர்கள் சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமாய் இருப்பதாக என்ற தயக்கமில்லாமல் பதிலை வரவழைத்தது. அப்ப எப்படி இவங்க இந்த மாதிரி ஒரு வந்தாங்க அப்படின்னா, இது பேச்சாற்றல் இல்லை, தலைவனின் இருதயத்தை ஏவி இருந்த அதே பரிசுத்த வைராக்கியம் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. The holy zeal. எந்த ஜீல் இந்த யோசுவாவை ஏவிச்சோ அது அப்படியே மக்களுக்குள்ளேயும் வந்துருச்சு. ரைட்டா? சரி, இப்ப பாருங்க. அடுத்தது, தங்கள் வார்த்தைகளை நன்றாக நிதானித்து பார்க்கும்படிக்கும் நிறைவேற்ற ஆயத்தப்பட்டிராத ஆணிலிருந்து பின்வாங்கும்படியும் யோசுவா தன்னை கேட்டுக்கொண்டிருந்தவர்களை நடத்த முயற்சித்தான். மிகவும் அழகான ஊக்கத்தோடு, அப்படியல்ல, நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம் என்ற அறிவிப்பை அவர்கள் திரும்ப கூறினார்கள். என்னவா? தங்கள் வார்த்தைகளை நன்றாக நிதானித்து பார்க்கும்படியும் நிறைவேற்ற ஆயத்தப்பட்டிராத ஆணிலிருந்து பின்வாங்கும்படியும் யோசுவா தன்னை கேட்டுக்கொண்டிருந்தவர்களை நடத்த முயற்சித்தான். நீ ஒரு பொருத்தனையை செய்யும் போது அதை உன்னால செய்ய முடியுமான்னு பாரு, சும்மா வாய்க்கு வந்ததுன்னு அடிச்சு விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு யோசுவா நல்லா யோசிச்சு பாரு. கர்த்தர் தான் தெய்வம்னா கர்த்தரை வணங்கு, கர்த்தர் தேவையில்லை தூக்கி போட்டுரு, ஆனா யோசிச்சு பார்த்துட்டு எதையும் செய். யோசிச்சு பார்க்காம கர்த்தர் பக்கமே நிற்காத, தேவையில்லை. என்ன, யோசிச்சு பார்த்து விலகினா கூட விலகிட்டு போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ திரும்பி வந்துடலாம். ஆனா யோசிச்சு பாரு, நிதானிச்சு பாரு அப்படின்னு சொல்றாங்க. என்ன, அப்ப இங்க யோசுவா எப்படி முதல்ல அவன் அன்பை குறித்து, இரக்கத்தை குறித்து, தேவனுடைய நன்மைகளை குறித்து பேசினான். யோசுவா எப்படி தீர்மானத்துக்கு அழைச்சான். இப்போ இங்கே ஒரு விஷயம் பார்க்குறோம். யோசுவா அவனுடைய வைராக்கியம் அப்படியே மக்களுக்கு வந்துச்சுங்க. அப்போ உங்கள்கிட்ட ஒரு வைராக்கியம் இருக்கும்னா அது யாரையாவது அப்படியே கவ்வி பிடிக்குங்க. உங்கள்கிட்ட இந்த வைராக்கிய சிந்தை இருக்கா, அதை இன்னொருத்தரை நிஜமாக மாற்றும். உங்களுக்கு ஜபிக்கின்ற வைராக்கியம் இருக்குமானால் இன்னொருத்தரை ஜபிக்கிறவராக மாற்றும். நீங்கள் வேதம் வாசிக்கிற ஆர்வம் கொண்டவர்னா இன்னொருத்தரை வேதம் வாசிக்கிறவராக மாற்றும். இன்னொன்று நீங்கள் ஊழியம் செய்யணும் வைராக்கியத்தோடு இருக்கும் பொழுது அந்த வைராக்கியம், அதே வைராக்கியம் இன்னொருத்தருக்கு ஊழியம் செய்ய ஊக்குவிக்கும். இதெல்லாம் சேர்ந்து இருந்துச்சுன்னா எவ்வளோ அழகாக இருக்கும். அப்போ இன்னொருத்தரை மாறுவது ரொம்ப சுலபம். நீங்கள் வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறீங்களா? ஆக முதல் விஷயம் யோசுவாவினுடைய உரை பார்த்தோம், யோசுவாவினுடைய தீர்மானத்திற்கான அழைப்பு பார்த்தோம். 3வது விஷயம் இஸ்ரவேலர்களுடைய பதில் என்ன, அதையும் பார்த்தோம். 4வது, இப்போ நாங்கள்லாம் ஆண்டவர் தான் சேவிப்போம், ஆண்டவர் விட்டு போக மாட்டோம்னு சொன்னபோது யோசுவா என்ன பதில் கொடுத்தான்? யோசுவா கூடுதலாக என்ன காரியம் செஞ்சான் அதை பார்க்கலாமா? வாங்க. யோசுவா 24ஆம் அதிகாரத்தில் வசனம் 18 பாருங்களேன். தேசத்திலே குடியிருந்த எமோரியர் முதலான சகல ஜனங்களையும் கர்த்தர் நமக்கு முன்பாக துரத்தினாரே, ஆகையால் நாங்களும் கர்த்தரை சேவிப்போம், அவரே நம்முடைய தேவன் என்றார்கள். வசனம் 19 பாருங்க. இப்ப மக்கள் பேசி முடிச்சிட்டாங்க. இப்ப யோசுவா பேசுறாப்புல, யோசுவா ஜனங்களை நோக்கி நிறுத்துவோம். இப்ப ஒருத்தருக்கு நம்ம அழைப்பு கொடுக்குறோம், கர்த்தர் தேவனா கர்த்தரை வணங்கு, கற்பனை முக்கியம்னா கற்பனை வணங்கு, என்ன கற்பனை ஒழிஞ்சு போச்சுலாம் சொல்லாத, இப்படிலாம் சொல்றோம் நம்ம.
இப்படி அழைப்பு கொடுத்தோன்னே, ஐயோ அதுதான் சத்தியம் அப்படின்னு ஒருத்தங்க ஒத்துக்கும் போது அடுத்த சென்டென்ஸ் நீங்கள் என்ன பேசுவீங்க? நீங்கள் சொல்லுகிற காரியத்தை ஒருத்தர் அப்பட்டமாக ஒத்துக்கிறாங்க, காலில் விழுந்துட்டாங்க, அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எழுந்துருங்க, நீங்கள் சொன்னபடியே செய்யுங்க அப்படி தானே சொல்லணும். இங்கே யோசுவா கேட்டபோது அவன் என்ன சொல்கிறான் பாருங்க. யோசுவா ஜனங்களை நோக்கி, நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீர்கள், அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், அவர் எரிச்சல் உள்ள தேவன், உங்கள் மீறுதலையும் உங்கள் பாவங்களையும் மன்னியார். கர்த்தர் உங்களுக்கு நன்மையை செய்திருக்க நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தால் அவர் திரும்ப உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார் என்றான். என்னங்க இது, மன்னிக்க மாட்டாரு, அடிச்சு போட்டுருவாரு அப்படின்னு சொன்னா எப்படி இது? அவங்க நல்லா தானே பேசுனாங்க, என்ன பிரச்சனை? இப்ப என்ன பிரச்சனைனா, இங்க யோசுவா எல்லாமே தெளிவா பேசும்போது இங்க தப்பு செஞ்சிருப்பாரா? அவர் ஏன் இப்படி செஞ்சாருன்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு பாருங்களேன். வாங்க, இங்கேயும் ஒரு அழகான பாடம். எதை முதல்ல பேசணும் என்பதில் பாடம், அந்த ஏன் அதை முதல்ல வைக்கணும், தீர்மானத்துக்கு அழைக்கணும் என்பதில் பாடம், எப்படி அவனுடைய வைராக்கியம் என்ன விளைவை ஏற்படுத்துச்சு அதுல பாடம் பார்த்தோம். இப்ப உங்களை அவங்க ஒப்படைக்கும் போது அவங்கள ஆண்டவர் மன்னிக்க மாட்டாருங்க அப்படின்னு சொல்றாப்படி. இது என்ன காரணம், என்ன பாடம் இருக்கு? வாங்க, 509 பக்கம், முற்பிதாக்களும் தீர்க்கதரிசிகளும். நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீர்கள், அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், அவர் எரிச்சல் உள்ள தேவன், உங்கள் மீறுதலையும் உங்கள் பாவங்களையும் மன்னியார் என்று யோசுவா கூறினான். ஏன் கூறினான்? தொடர்ந்து நிரந்தரமான மறுமலர்ச்சி, அதாவது நிரந்தரமான எழுப்புதல் வரும் முன்பாக தேவனுக்கு கீழ்ப்படிய தங்களில் இருக்கும் இயலாமையை குறித்து உணர ஜனங்கள் நடத்தப்பட வேண்டும். என்னவா? ஒரு மறுமலர்ச்சி, ஒரு எழுப்புதல், ஒரு சீர்திருத்தம் வரணும்னா எங்களால் எதுவே முடியாது என்கிற இயலாமையை உணர்ந்திருக்க வேண்டும். அவர்கள் அவருடைய பிரமாணத்தை மீறியிருந்தார்கள். அப்ப எதற்காக சொல்றாப்புல? அவங்க ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பொருத்தனை பண்ணிடக்கூடாதுங்க, உணர்ச்சி வசப்பட்டு வாக்கு கொடுத்துடக்கூடாதுங்க. அவங்க புரிஞ்சு நிதானித்து சொல்ல வேண்டியது, ஆமா, அந்நிய தெய்வங்களை எங்களால் தூக்கி போட முடியாது, நாங்கள் மீண்டும் தவறு செஞ்சிட்டோம், ஆனால் எங்களால் மீள முடியாது, ஆனால் உங்களால் எல்லாம் கூடும், உங்களுடைய கிருபையினால உங்களுடைய பலத்தினால எல்லாம் கூடும், அவருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு, எங்களால் முடியாதுப்பா, உங்களால தான் எல்லாம் முடியும் என்பதை அவங்க நம்பணும். அப்படி நம்பும் போது தான் செய்ய முடியும். அந்த இயலாமையை உணரும்படி இங்கே யோசுவா செய்கிறான். ஏன் ஞாபகம் இருக்கா? சீனாய் மலையில் மோசே கற்பனை கொடுக்கும் பொழுது, ஆண்டவர் கற்பனை குறித்து சொல்லும் பொழுது நாங்கள் கீழ்ப்படிவோம் என்று சொன்னாங்க. ஆனால் உடனே கன்றுக்குட்டி வணக்கம், அந்த தப்பு இங்கே நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் இதை செய்கிறான். இப்போ ஜனங்கள் என்ன செய்வார்கள்? வசனம் 21, ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, அப்படியல்ல, நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம் என்றார்கள். கர்த்தரையே சேவிப்போம் என்றார்கள். இப்போ யோசுவா, சரிங்களா, என்ன பதில் பேசினா உங்களுக்கு புரியுதா? உங்களை ஆண்டவர் மன்னிக்க மாட்டார், அடிச்சு போட்டுருவார், துரத்தி விட்டுருவார், இப்படி சொல்லிட்டான். ஏன்? நீங்கள் புரிஞ்சு பேசுறீங்களா? எங்களால் முடியாது என்பதை உணர்ந்து பேசு. இப்போ அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் உணர்ந்து தான் சொல்கிறோம், நாங்கள் கர்த்தரை சேவிப்போம், எங்களுக்கு மற்றதெல்லாம் வேண்டாம், நாங்கள் தூக்கி போடுறோம், ஆண்டவருடைய பலத்தில் தூக்கி போடுறோம் என்று சொல்கிறாங்க. இப்போ யோசுவா என்ன சொல்கிறாப்புல? யோசுவா என்னமோ செய்கிறாப்புல. வசனம் 22, அப்பொழுது யோசுவா ஜனங்களை நோக்கி, கர்த்தரை சேவிக்கும்படி நீங்கள் அவரை தெரிந்து கொண்டதற்கு நீங்களே உங்களுக்கு சாட்சிகள் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களே சாட்சிகள் என்றார்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் இப்பொழுதும் உங்கள் நடுவே இருக்கிற அந்நிய தேவர்களை அகற்றிவிட்டு உங்கள் இருதயத்தை இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள் என்றான். அப்போ அந்நிய தெய்வ வணக்கம் இருக்குதா? வந்துருச்சு. சைலண்டாக வந்துருச்சா? வந்துருச்சு. சீக்கிரட்டாக வந்துருச்சா? வந்துருச்சு. அதனால தான் உயிரை கூட இழுத்து பிடிச்சிக்கிட்டு சாகிற நேரத்தில் கூட மூப்பரை கூப்பிடுறான், எல்லா கோத்திரங்களையும் கூப்பிடுறான், மக்களை பாவத்திலிருந்து விலக்குவதற்காக. அங்கே ஐசியூவில் இருக்கக்கூடிய யோசுவா எப்படி போராடுறான் பார்த்தீங்களா? ஜனத்திலிருந்து பாவத்தை நீக்குவதற்காக நீங்கள் போராடுறீங்களா? 110 வயசுல அந்த வைராக்கியம், அந்த விசுவாசம் தான். உங்கள் வயசு என்ன? அந்த வைராக்கியம் எங்கே? ஜனங்கள் மத்தியில் உள்ள பாவத்தை நீங்கள் உணர்றீங்களா? உங்களுக்குள்ள பாவம் இருக்குதா? நீங்கள் யோசுவாவை போல இருக்கிறீங்களா? அல்லது ஜனத்தை போல இருக்கிறீங்களா? சீக்கிரட்டாக வீட்டில் அந்நிய தெய்வங்கள், சபைகளில் அந்நிய தெய்வங்கள் வச்சிருக்கிறோமா? யோசிச்சு பார்க்கணுங்க. இப்போ அப்பொழுது ஜனங்கள் யோசுவாவை நோக்கி,
நம்முடைய தேவனாகிய கர்த்தரையே சேவித்து அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவோம் என்றார்கள். அந்தபடி யோசுவா அந்நாளில் சீகேமிலே ஜனங்களோடு உடன்படிக்கை பண்ணி அவர்களுக்கு அதை பிரமாணமாகவும் நியாயமுமாக ஏற்படுத்தினான். ஒரு உடன்படிக்கையை, ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டான். நாங்கள் இனி அந்த பக்கம் போக மாட்டோம், ஆண்டவரோடு தான் இருப்போம் என்று சொல்லி ஒரு அக்ரிமெண்ட்டை அவன் எழுதினான். அது ஒரு புத்தகமாக என்ன பண்ணுறான், எழுதி வைக்கிறான். இந்த வார்த்தைகளை யோசுவா தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதி ஒரு பெரிய கல்லை எடுத்து அதை அங்கே கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தின் அருகில் இருந்த கர்வாலி மரத்தின் கீழ் நாட்டி எல்லா ஜனங்களையும் நோக்கி, இதோ இந்த கல் நமக்குள்ளே சாட்சியாய் இருக்க கடவுது. கர்த்தர் நம்மோடு சொன்னது எல்லா வார்த்தைகளையும் இது கேட்டது. எது கேட்டது? கல்லு கேட்டுச்சு. மன்னிக்கும், நீங்கள் எங்கள் தேவனுக்கு விரோதமாக பொய் சொல்லாதபடி இது உங்களுக்கு சாட்சியாய் இருக்க கடவுது என்று சொல்லி யோசுவா ஜனங்களை அவரவர் சுதந்திரத்துக்கு அனுப்பிவிட்டார். அன்பை குறித்து பேசின யோசுவா, தீர்மானத்திற்கு அழைப்பு கொடுத்த யோசுவா, நீங்க உங்களுடைய உங்களை ஆண்டவர் மன்னிக்க மாட்டாரு அப்படின்னு சொன்ன யோசுவா, அதாவது உணர்ச்சி வசப்படாதீங்க அப்படின்னு சொன்ன யோசுவா உடன்படிக்கை பண்ணினான். உடன்படிக்கையின் அடையாளமாக ஒரு கல்லை எடுத்து நிறுத்திட்டு, பாரு, நீங்க இந்த நாட்டில் கூடியிருக்கிறீங்க, இந்த நாட்டு மக்களை போல வாழக்கூடாது என்பதற்கு நான் சாட்சி அல்ல, நீங்களும் சாட்சி, இந்த கல்லும் சாட்சி. இந்த கல் பார்க்கும் போதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், நமக்கு இந்த உலகத்தின்படி போக வேண்டாம், கானானோட போக வேண்டாம் அப்படின்றது இந்த கல் சாட்சி அப்படின்னு சொல்றான். உடன்படிக்கை ஏற்படுத்தினான். கவனிச்சிங்களா? ஆக முதல்ல யோசுவா தேவனுடைய அன்பையும் இரக்கத்தையும் தேவன் செய்த காரியத்தையும் விவரிக்கிறான். தீர்மானத்திற்கு அழைப்பு கொடுக்கிறான். அடுத்தது, தீர்மானத்துக்கு அழைப்பு கொடுத்து அவங்க ஏத்துக்கிட்டாங்க. அவசரப்பட்டுறாத, பொறுமையா நிதானமா செய் என்று சொல்லி அவர்களை தன்னுடைய இயலாமையை உணர்ந்து சொல்லும்படி அழைப்பு கொடுக்கிறான். அதுக்கப்புறம் வரும்போது உடன்படிக்கை செய்து ஒரு கல்லை எடுத்து சாட்சிக்காக அவன் நிறுத்துகிறான். இப்ப இதெல்லாம் செஞ்சு முடிச்ச பிற்பாடு வசனம் 29, இந்த காரியங்கள் நடந்த பின்பு நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரன் 110 வயது உள்ளவனாய் மரணம் அடைந்தான். கதை எப்படி முடியுது பார்த்தீங்களா? இந்த புத்தகம் எப்படி முடியுது? இந்த அதிகாரம் எப்படி முடியுது? யோசுவா இதெல்லாம் செஞ்ச பிற்பாடு அவன் மரணம் அடைந்தான். அவனை என்னன்னு சொல்றாரு ஆண்டவர்? இந்த மாதிரி 110 வயசுல கூட ஓய்வெடுக்காம வேலை செஞ்ச ஒரு நபரை, இவன் கர்த்தருடைய ஊழியக்காரன், he is the servant of the Lord. அப்ப நம்மெல்லாம் தேவனுடைய ஊழியர்களா? இந்த மாதிரி ஒரு விசுவாசத்தோடு இருக்கிறோமா? இந்த மாதிரி பாரத்தோடு இருக்கிறோமா? அல்லது வயசாயிருச்சுப்பா, நிறைய பிரச்சனை வந்துருச்சுப்பா, ஆகையினால நிறைய பலவீனம் இருக்குப்பா, தேவன் அறிவார்ப்பான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஊழியத்திலேருந்து வெளில வந்துட்டு இருக்கிறோமா? யோசிங்க. 110 வயசுல கூட இப்படி ஊழியம் செய்தவன் கர்த்தருடைய ஊழியக்காரங்கிற சர்டிஃபிகேட்டை கர்த்தர்கிட்ட வாங்கியிருக்கிறான். இப்ப நீங்களும் நானும் எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்ய வேண்டும்? யோசுவாவுடைய உரையை புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதுல எவ்வளவு அன்பு, எவ்வளவு இரக்கம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. யோசுவாவுடைய அழைப்பை புரிஞ்சுக்கிட்டீங்களா? என்ன, கர்த்தரை சேவிக்கிறானா சேவி, இல்லை அந்த பக்கம் போறனா போ அப்படின்னு சொன்னான். அதற்கப்புறம் அவங்கெல்லாம் தீர்மானத்தை ஏத்துக்கல. கவனிச்சிங்களா? நம்ம அந்த மாதிரி இருப்போம். ஞான முழுக்குக்கு மக்கள் வரும்போது விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னா சொல்றோம். இல்லையே, வந்தா போதும்ல சுருட்டிட்டு ஓடி வரும். என்ன, அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த தீர்மானங்கள் தெளிவா இருக்குதா, நிதானமா இருக்குதா அப்படின்னு யோசுவா பார்த்தான். அதற்கப்புறம் உடன்படிக்கை செய்தான். அவன் மக்களை அவங்க வீட்டில் இருந்த, அவங்க சபைகள் இருந்த அந்த அந்நிய தெய்வங்கள் எல்லாம் விரட்டி அடிச்சுட்டு விலக்கி போட்டுட்டு ஈவன் நித்திரைக்குள் போயிட்டான். அது வரைக்கும் உயிரை கையில் வச்சிருக்கிறாங்க. ஆண்டவரே, எனக்கு உயிரை தாரும், மக்களை நான் பரிசுத்தப்படுத்தணும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை யோசுவா வாழ்ந்திருக்கிறான். நம்ம யோசிப்போம். நீங்க யாரை தெரிந்து கொள்றீங்க? கர்த்தர் தெய்வம் சொன்னா கர்த்தரை சேவிங்க, அல்லது காணான சேவிக்கணும், உலகத்தை சேவிக்கணும், உலகத்தின் பக்கம் போங்க. இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம், அனல் குளிர் ரெண்டுமா இருக்காது. ஒன்று அனலாயிரு, இல்லை குளிராயிரு. நான் வெது வெதுப்பா இருக்காத, ரெண்டும் காம்பினேஷன் இருக்காது, அது உனக்கு ஆபத்து என்று ஆண்டவர் சொல்றார். இன்றைய ரட்சணிய நாள், இன்னைக்கு நீங்க தீர்மானம் எடுங்க. இந்த வருஷம் முடிவில்
ஒரு தீர்மானம் எடுத்துக்குவாங்க. நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அந்நிய தெய்வங்கள் என்ன, இருதயத்தில், வீட்டில், செல்ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த அந்நிய தெய்வங்கள் என்ன, விலக்கி போடலாமா? கர்த்தர் அதிசயங்களை செய்ய வல்லவர். ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள தெய்வமே, அருமையான பாடத்திற்காக நன்றி சொல்கிறோம்ப்பா. யோசுவா இந்த வாழ்க்கையெல்லாம் படிக்கும் பொழுது இஸ்ரவேல் மக்கள் ஒரு எழுச்சியோட, ஒரு சீர்த்தோட அவங்க முடிச்சிருக்கிறாங்கப்பா. அந்த சீர்திருத்தம் எங்களுக்குள்ளாகையும் வரட்டும் சுவாமி. தேவரீர், நாங்களும் பிறருக்கு அந்த பக்தி வைராகத்தை கொடுக்க உதவி செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே, எங்கள்கிட்ட காணப்படுற அந்நியதைகளை விளக்க எங்களாலே முடியாது சுவாமி. ஆனால் உங்களை நோக்கி பார்க்கிறோம், உங்களுடைய பரிசுத்தவான்களை பார்க்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, விசுவாசத்தினாலே நாங்கள் எல்லா அந்நியதைகளையும் விலக்கி போட எங்களுக்கு பலன் தாரும் சுவாமி. மீண்டும் மீண்டும் பலவீனம் என்று சொல்லி விட்டுவிடாதபடி இன்று நாங்கள் தீர்மானத்துக்கு வர செயல்படுத்த உதவி செய்தரணும். இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.